இன்றைய தியானம். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 28:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாள். பிரியமானவர்களே, காலையில் எழும்பும் பொழுதே ஒருவேளை தலைவலியாக இருக்குது, கை கால் வலி எல்லாம் இருக்குது, எனக்கு வயிற்று வலி இருக்குது, எனக்கு இடுப்பு வலி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குது, ஐயோ என்னால் எழும்ப முடியலையே, நான் சர்ச்சுக்கு போக முடியாதே என்று சொல்லி பிசாசு பலவீனத்தையே மேற்கோள் காட்டுவான். ஆனால் நீங்கள் இன்றைக்கு தாவீது எழுதின இந்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தையை நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிப்பீங்கன்னா, வாசிக்கும் பொழுதே கர்த்தர் உங்கள் பெலனாய் மாறுவார். கர்த்தர் உங்கள் கேடகமாய் இருப்பார். உங்கள் இருதயம் அவரை நம்பி இருக்கும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நீங்கள் சகாயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் இருதயம் களி கூறும். நீங்கள் பாட்டுனால அவரை துதிக்கிறதுக்கு சீக்கிரமாக நீங்கள் குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே ஆலயத்துக்கு கிளம்பி நீங்கள் சபையில் போய் உட்காருவீங்க. பிரியமானவர்களே, உண்மையாகவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை 100% உங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் தான் எனக்கு பெலன் என்று சொல்லுகிறார். நமக்கு பெலன் நாம் ஆராதிக்கிற பிதா, குமாரன், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தான். பிரியமானவர்களே, இந்த காலையிலே அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். உங்கள் இருதயம் இன்றைக்கு அவரை மாத்திரம் நம்பி இருக்கட்டும். நீங்கள் அவர்கிட்டருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி சொல்ல புறப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து செல்வீங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தர் களிகூற பண்ணுவார். எப்படி களிகூற பண்ணுவார்? பாட்டினாலே அவரை துதிக்கும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வாராம். சங்கீதம் 96 சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோமே, நம்ம ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி கிடையாது, ஓப்பன் ஏர் மீட்டிங் நடத்த முடியல, எங்கேயுமே வெளியே போக முடியலையே, நாங்கள் எங்கே போய் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஒன்றை மறக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உங்களை சந்திக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று இத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்திருக்கிறீர்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஒரு காலத்தில் நான் விக்கிரக ஆராதனை செஞ்சிட்டு இருந்தேன், ஒரு காலத்தில் நான் பாவத்தில் இருந்தேன், மாம்ச கிரியைகளுக்குள்ளாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு வந்தார், இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை விடுதலையாக்கினார், இப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாய் மாறிட்டேன்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொன்னாலே போதும். பிரியமானவர்களே, சங்கீதம் 96:2-3 வசனத்தின்படி நீங்கள் அவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறீங்க. அந்த ஒரு திருப்தியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து செல்லும் பொழுது புது பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள வசனத்தில் மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க. எப்படி பாடினாங்க? நாங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வர எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார், ஆகவே நாங்கள் பாடுறோம். மகிமையை வெற்றி சிறந்தார், ஆகவே நாங்கள் பாடுறோம். குதிரை வீரரை கடலில் தள்ளி போட்டுட்டார், அவர் தான் எங்கள் பெலன், அவர் தான் எங்கள் கீதம், அவர் தான் எங்களுக்கு ரட்சிப்பானார், அவர் தான் எங்கள் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை நாங்கள் ஆயத்தம் பண்ணுவேன், அவரே எங்கள் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை மகிமைப்படுத்தி பாடியிருக்கிறார்கள். இதை நீங்கள் வாசிச்சுட்டு போங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனால் நீங்கள் மௌனமாக இருக்க மாட்டீங்க. இப்படியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில் செய்தீரே ரட்சகா, என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர், அதற்காக நான் உம்மை துதிப்பேன். நீரே என் பெலன், நீரே என் கேடகம், நான் உம்மை நம்பியிருந்தேன். ஏசப்பா, நம்பியிருந்த எனக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சகாயத்தை அனுப்பி இப்பொழுது என் இருதயத்தை களிகூற பண்ணினீரப்பா. ஆகவே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை பாடி துதிப்பேன் என்று சொல்லி
கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்பா. தாவீதின் அனுபவம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நிறைவேற செய்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ராஜா. நீரே எங்களுடைய பலன், எங்கள் கேடகம் என்று சொல்லி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இருதயம் உம்மை நம்பி இருந்தபடினாலே நாங்கள் சகாயத்தை பெற்றுக்கொண்டோம் அப்பா. எங்கள் இருதயம் இந்த நாளிலே களி கூறுகிறது ராஜா. நாங்கள் உம்மை பாட்டினாலே துதிக்கும்படி எங்களுடைய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். உலகம் அனைத்தில் உள்ள இந்திய தேசத்திலே, தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் கர்த்தர் கடந்து வருவீராக. நாங்கள் உம்மை பாடி துதிக்கும் பொழுது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் எங்கள் மத்தியிலே தரிசனம் ஆவீராக. ஆண்டவரே, எல்லா ஊழியர்களையும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு சபைகளுக்கும் தூதை நீர் அனுப்புவீராக. விசுவாச மக்கள் எல்லாரும் அந்த வார்த்தையினாலே ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக. அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வரும் வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.